வணக்கம் ஜி. வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் தமிழக அரசு நோக்கி சராமரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடு உங்களுடைய பார்வையில் தமிழக அரசு செயல்பாடு எப்படி இருந்தது? என்னுடைய பார்வை எப்படிங்க, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசுடைய செயல்பாடு யாரா கேளுங்க. ஏன்னா காரி துப்புற மாதிரி இருக்கு. இந்த விவகாரம் நடந்ததும் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு பாருங்க, அதெல்லாம் விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அருண், அது கமிஷனர் அருண் வந்து இதுக்கு பதில் கொடுக்குறாரு. என்னன்னு பதில் கொடுக்குறாரு? இது தொழில்நுட்ப கோளாறு ஆகி போச்சு. இந்த தொழில்நுட்பம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜி என்னவா இருக்கு அப்படின்னா, குழந்தைகளை பற்றியோ பெண்களை பற்றியோ பாலியல் சீண்டல் சம்மந்தப்பட்டோ இந்த மாதிரி எந்த புகார் வந்தாலும் அது பை டிஃபால்ட்டாகவே அது பிரைவேட் ஆயிடும். அது ஒன்லி குறிப்பிட்ட காவல் நிலையம் மட்டும்தான் பார்க்க முடியும். அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டும்தான் பார்க்க முடியும், வேற யாராலும் பார்க்க முடியாது. இப்படிதான் அந்த டெக்னாலஜியே இருக்குது. இவர் டெக்னாலஜி குறை சொல்றாருல, இவரை பிடிச்சி கமிஷனரை பிடிச்சி ஒரு என்கொயரி போடணும். நீ டெக்னாலஜியை குறை சொல்றேன். ஏன் அப்படின்னா இது இங்கே நேற்று கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஒரே டெக்னாலஜி தான் வச்சிருக்கோம். நம்ம ஒன்றும் தனியாக சாஃப்ட்வேரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பயன்படுத்துறதுக்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர். அதன் மீது இவர் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் விசாரணை தொழில்நுட்ப கோளாறுல இருந்து ஆரம்பின்றேன். அப்ப தெரிஞ்சு போகும் இந்த கவர்மெண்டோட லட்சணம். கமிஷனர் சொல்றது எனக்கு தெரிஞ்சு நம்ப தகுந்த மாதிரி இல்லை. அவரு இது தொழில்நுட்ப காரணத்தினால அது லீக் ஆயிடுச்சு சொல்றா பாருங்க, இது அப்பட்டமா அவர் சொல்லக்கூடிய பெதற்றல் நான் சொல்லுவேன். இது தொழில்நுட்ப கோளாறு கிடையாது. அவங்க திட்டமிட்டே தான் இதை அவங்க பொது பார்வைக்கு இருக்கட்டும், நாம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது தெரியட்டும். ஒன்று. ரெண்டாவது, இதில் என்ன சாதிக்க முடிச்சிருக்க முடியும் நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கா, இல்லை 7-8 நிகழ்வு நடந்திருக்கா? ஒரு அடுத்த கேள்வி வருமாறாதா? கண்டிப்பா நீங்களே சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியும் கிடையாது, எந்த ஒரு நபருக்கு என்ன சந்தேகம் வரும்? இவன் முதல் முறையாக வந்து அனுப்பிங்க, இதற்கு முன்னால என்ன செஞ்சிருக்கான்? அப்ப ரெகுலரா ஒருத்தர் வந்துட்டு போயிருக்கான்றது தெரியுது. அப்ப எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும். அப்ப ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணலை. எனக்கே சொல்றேன், ஒன்று பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காது, ஏகப்பட்ட பொண்ணு பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு 5-10 நிகழ்வு வச்சுக்கிறேன். அந்த நபர்களும் வந்து தங்களுடைய அடையாளங்களை வெளியே தெரியலன்னா அவங்க பாதுகாப்பாக நீங்க காவல்துறையிட புகார் கொடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? முடியும். காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தா, அதாவது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஏதாவது விவகாரம் நடந்திருந்தா, அத்துமீறி நடந்திருந்தா, நீங்க எல்லாரும் முன் வந்து புகார் கொடுக்கலாம். உங்களுடைய அந்த குறிப்பிட்ட ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதாவது உங்களுடைய தகவல்கள் பாதுகாக்கப்படும் இவங்க சொல்லியிருக்கணும். அதுதான் கமிஷனரோட வேலை. அதை விட்டுட்டு வெளியே வந்து அது தொழில்நுட்ப கோளாறுனால லீக் ஆயிடுச்சு அப்படின்னு எவ்வளவு அசால்ட்டா பேச முடியுது? அந்த பேட்டி நீங்க பாத்தீங்களா அருணுடைய? அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும் தான். அவருடைய தோரணையே ஒரு வித்தியாசமா இருந்தது. அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக பேசுற மாதிரியே இல்ல. ஆமா, அவர் ஹீரோ. அவர் ஹீரோ மாதிரி உட்காந்துட்டு பேசியிருக்காரு கமிஷனர். நீ கமிஷனர் இருக்கிற ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட பெற்றோருடைய பதட்டம்னா என்ன, அந்த குழந்தை அந்த நைட்ல எந்த அளவுக்கு பதறி போயிருக்கும், அது சம்பந்தப்பட்ட நபர்கள் எப்படி பதறி போயிருப்பாங்க, அந்த பதட்டம் கொஞ்சமா இருந்தா நீ அந்த மாதிரி பேட்டி கொடுப்பீங்களா? ஏதோ ஒரு ஹீரோ மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்தா என்ன அர்த்தம்? சரி, நடந்திருக்கு தப்பு ஒரு பக்கம்னா, அதை விட பெரிய தப்பு காவல்துறை பண்ணிருக்கு. இதுல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எந்த தப்பு நடக்கவே இல்லை. அதோட கொடுமை என்னன்னா, அதுல பேட்டி கொடுக்கும்போது எப்படியான விஷயங்கள் வருது அப்படின்னா, அவர் யாருக்கும் சாருக்குன்னு கால் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, எடுத்தெடுப்பு எப்படின்னா அந்த ஒரு ஆள் தான் தப்புன்றவரை முடிக்க இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுறது கமிஷனுடைய அந்த பேட்டிலேருந்து தெரியுது. ஒரு ஆள் தாங்க காரணம். அப்ப அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் ஒன்று இருக்குல்ல, அந்த வாக்குமூலத்தை அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அந்த குறிப்பிட்ட நிகழ்வு நடந்த அன்னைக்கு அவன் 3 கண்டிஷன் சொல்லியிருக்கான். ஒன்று, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லை நான் டிசி வாங்க கொடுப்பேன். 3வது ஏதோ சார் சம்திங் சொல்லியிருக்கான். அப்போ ஒரு ஃபோன் கால் தான் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால் வந்தப்போ என்ன சொல்லியிருக்கான், நான் அந்த பொண்ணை மிரட்டிட்டு விட்டு போய் சொல்லியிருக்கான். அப்போ இதெல்லாம் நடந்திருக்குன்னு அந்த பொண்ணு தான் சொல்லுது. அந்த பொண்ணு பொய்யா சொல்லுது. இவ்வளோ விஷயத்த சொல்ல பொண்ணு அது பொய்யா சொல்லும். அந்த நேரத்தை கால் பண்ண வேவேன், அந்த விசாரணை எங்கே இருக்குது? அப்போ இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இது ஒருவேளை ஒரு கூட்டமாக செய்கிறாங்களா, இல்லை தனிநபராக செய்கிறாங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் நியாயமான விஷயம். நாங்கள் தப்பு செஞ்ச நபரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு முடிக்க பார்த்தா இந்த கவர்மெண்டோட புத்தி என்ன தெரியுதா? கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன பதில்ல இருந்து இன்னொரு கேள்வி, அதாவது அந்த பெண்ணை பற்றி எஃப்ஐஆர்ல இதை வெளியிடுறது மூலியமா வேற யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது, மற்ற பெண்களுக்கு அந்த பயம் வரணும், யாரும் வந்து சொல்லிடாதீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட், இப்படி சொன்னா இதை வெட்ட வெளிச்சமா ஆக்கிடுவோம் அப்படின்ற அந்த பயத்தை இயற்கையா அவங்களால உருவாக்கிட முடியும்ல. போலீஸ்க்கு எதுவுமே தெரியாது பாருங்க. இந்த சைக்காலஜி தான் தெரியாது, கிரௌட் சைக்காலஜி தெரியாது, பெண்களோட சைக்காலஜி தெரியாது, மாணவரோட சைக்காலஜி தெரியாது பாருங்க. இது லீக் ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவங்க அரசியல் காரணத்துக்காக லீக் பண்ண நான் சொல்ல மாட்டேன். கூடுதல் காரணமும் காவல்துறைக்கு இருக்கு. நம்ம நபர்கள் யாரும் வெளியே வரக்கூடாது. மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட நபர்கள் வாயை புத்திட்டு அமைதியா இருங்க, இந்த ஒன்னோட நாங்க முடிக்க விரும்புறோம், நீ வந்தீங்கன்னா எங்களுக்கு சிக்கல், எனவே எல்லாரும் அமைதியா இருக்கு. என்ன
நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க தகவலாம் வெளியாயிருச்சு, எங்களுக்கு பொறுப்பு இல்லப்பா, ஏதோ தொழில்நுட்ப கோளாறுப்பா அப்படின்னு ஈஸியா முடிச்சிட்டாங்களா? இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கு மேல பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருக்குமே தெரியாது. உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கலாம், அவங்க எல்லாம் வாய் திறக்க போறதே கிடையாது. எப்படி முடிச்சிட்டீங்க? இதுவே ஒரு அதிமுக நடந்துச்சு, அதிமுக காலத்துல நடந்துச்சுன்னா இந்த கனிமொழி மெழுகுவர்த்தி நடந்திருப்பாங்க. எங்க போச்சு அந்த லேடி? இந்த சூர்யா, இந்த சித்தார்த், அவங்க எங்க போனேன்? இந்த சித்தார்த்ல எங்க போனேன்? தப்பு செஞ்சு அடைய வேண்டாம், அவன் எங்க இருக்கான் நான் சேர்க்கிறேன். இது இவ்வளோ ஓடி மறைஞ்சிட்டாங்க, எல்லாரும் பேசவே இல்லைங்க யாருமே. அப்ப ஒட்டு மொத்தமா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, தான் என்ன நினைக்குதோ அதை காவல்துறையில இருந்து மீடியா தொட்டு சினிமா வரைக்கும் ஒட்டுமொத்தம் நிர்ணயம் பண்ணுது. யார் பேசணும், யார் பேசக்கூடாது, என்ன பேசணும், எப்படி அணுகணும், எல்லாத்தையுமே இந்த அரசாங்கமே தீர்மானிக்குது. இதோட ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது. எனக்கு பெண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தைய பெற்ற பெற்றோர்கள் எவ்வளவு வருத்தமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு அணுகு நடந்திருக்கு, அது சொல்ல முன் வந்திருக்குது. சொல்ல முன் வரதே இல்லை, துணிஞ்சு முன் வந்திருக்குன்னா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம வருது. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? அந்த பெற்றோர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என் கேள்வி என்னன்னா, எத்தனை நாளைக்கு பாதுகாப்பு கொடுப்ப? ஏன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு பாதுகாப்பு கொடுப்ப அந்த மிருகம் வெளியே வர வரைக்கும்? அது வெளியே வந்து பின்னாடி யோசிச்சுன்னா இது தேவையானு கேட்கிறேன். இது எல்லாத்துக்கும் முழு காரணம் யாரு? இந்த காவல்துறை தான். அவங்க பொறுப்புல இருக்கக்கூடிய யாரு? சென்னை கமிஷனர் அருண் அவர்கள். ஆனா உட்கார்ந்து என்னது எந்த பிரச்சனை இல்லாத மாதிரியும் என்னமோ சினிமா படத்துக்கு நடிக்க போறோமா உட்காந்து பேட்டி கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்போ ஹைகோர்ட் இன்னொரு கேள்வி கேட்குது. ஒரு பெண் ஒரு ஆண் துணையோட ஒரு 10 மணிக்கு பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லலை, அதை எப்படி நீங்க கேவலப்படுத்தலாம் அப்படின்னு கமிஷனர் கேள்வி கேட்டிருக்கு. அது ஏன் கேட்கறான்னு கேளுங்க. அந்த எஃப்ஐஆர் எழுதுன லட்சணம் அப்படி, அந்த எஃப்ஐஆர் எழுதுன லட்சணம் கண்ணிய குறைவானது. தெளிவா நீதிமன்றம் சொல்லுது. அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதமே அந்த பெண்ணை கண்ணியத்தை பாதிக்கும் விதம் எழுதிருக்கீங்கன்னு அப்படியே ராவ எழுதிருக்கானுங்க, பச்சையா எழுதி வச்சிருக்கானுங்க. இது எஃப்ஐஆர் அடாம இதை படிச்சு வச்சுக்கவே. அந்த எஃப்ஐஆர் எழுதி பண்ணிட்டா படிச்சோம்னா அந்த பொண்ணு தப்பான பொண்ணு நினைக்கலாம். இந்த பொது புத்திக்கு இவங்க யாரு, இவங்க எல்லாம் பரப்பி விடலாம் பாருங்க. அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குது. உடனே நான் ஒட்டுமொத்த சமூகம் கிளம்பிடுவாங்க. யாரு? பெண்களுக்கு அறிவுரை சொல்றது கிளம்பிடுவாங்க வச்சுக்கவே. அதுக்குதான் இது வழிவகை. இவங்க நினைச்சது இதுதான். ஒண்ணு பாதிக்கப்பட்டவங்க வரக்கூடாது, இன்னொரு பக்கத்து பெண்களுக்கு அறிவுரை சொல்லணும். அப்படி கொண்டு ஒத்துலாம்ல, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஆன்லைன் முழு பாத்தீங்களா? பார்த்தேன். இப்போ இந்த பெரியாரோட விசிறிகள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் பெண் புரட்சி அப்படின்னு பேசுறவங்க அத்தனை பேர் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, 10:30 மணிக்கு ஒரு பெண் வந்து ஒரு ஆண் துணையோட எதுக்கு அங்கே போகணும், அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர, சம்பந்தப்பட்டவன் போய் அந்த பெண் கூட தவறாக நடந்துக்கினதை அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டாங்க. 10:30க்கோ இல்லை 1 மணிக்கோ போனால் உனக்கு இங்கே பட்டு போச்சுன்னு கேட்குறேன். பெண் குழந்தை எங்கே போனால் 2024 உட்காந்து நீ என்ன வரையற படிக்கிறீங்க கேட்குறேன். படிக்கிற குழந்தை கேம்பஸில் உள்ளே புகுந்து அட்டுரியம் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பேசுறது துப்பு இல்லை. அந்த பொண்ணு 10:30க்கு உட்காந்து பேசுனா 10:30க்கு உட்காந்து பேசுது கீசுது. அது இது உனக்கேடா தேவை வேண்டியிருக்கு தனிமனித சுதந்திரத்தை பற்றி. அப்போ 10 மணிக்கு போனால் 10:30க்கு போனால் என்னோட செய்தியா அப்படிதான் வருது. 10:30க்கு போனால் ரோட்டில் போனால் நடந்து போச்சுன்னா 10:30க்கு இங்கே போனச்சு அதெல்லாம் நடந்து போச்சு. இது ஒரு பேச்சா? நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு நடந்துச்சா 10:30க்கு அதே தான் பேசுறியா? முட்டாள்தனமா எல்லாரும் பேசுறது. இப்போ இந்த விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் மீடியாவுடைய பார்வை, அவங்க அணுகிற முறை உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இந்த மீடியா திமுகவுக்கு அல்லகை வேலை தான் பார்க்குது. ஏன்னா எடுத்தது எஃப்ஐஆர் லீக் ஆகுது இல்லையா? எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியானது ஃபிளாஷ் நியூஸ் போட்டுருக்காங்க. இவங்களுக்கு பொறுப்பும் கிடையாது, ஒரு மண்ணாங்கடி கிடையாது. ஃபிளாஷ் நியூஸ் போட்டால அவன் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் போட்டியா? எல்லாரும் மேலே போடணுமா இல்லையா? இவங்க எதாவது சொல்றல செய்தி சும்மா போக மாட்டான். அப்போ அங்கேருந்து கொடுத்தாதான் செய்தி இவங்க போடுறாங்க. அப்ப அதை ஃபிளாஷ் பண்ணி விட்டது இவங்க தானே. அதோட இன்னொன்று சொல்ற கேளுங்க, என்ன விஷயம் அப்படின்னா, இது ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து போகுது. அது என்ன அப்படின்னா, இப்ப மட்டும் எங்கேருந்து போச்சு அந்த குறிப்பிட்ட அந்த தப்பு செஞ்சால அவனோட ஜாதியை தேடு. அப்ப இப்ப மட்டும் எப்படி போடணும் தெரியுமா? எப்போ நீ எப்படி போடுவ? பட்டியல் சமூகத்துடைய இளைஞர் பாதிக்கப்பட்டார், பட்டியல் சமூகத்துடைய இளைஞர் இப்படி காயப்படுத்தப்பட்டார், இப்படி எப்படி போடணுமா? பட்டியல் சமூகத்தினுடைய இளைஞர் இந்த செயலை செஞ்சான்னு போடுவியா? இதுதான் மீடியா புத்தி எப்படி இருக்குன்னா, எவன் செஞ்சா எது செஞ்சா இப்படி ஜாதியை பார்த்து அதுக்கேற்றால பேசுற புத்தி கொண்டாங்க. புரியுங்களா உங்களுக்கு? பாதிக்கப்பட்ட நபர்னு வச்சுக்கோங்க, பாதிக்கப்பட்ட நபருடைய முதல் வேலை என்ன வைப்பாங்கன்னா, அவங்க சிறுபான்மையின சமூகமா இல்லை பாதிக்கப்பட்ட நபர் பட்டியல் சமூகமா. இப்போ நடந்திருக்க விவகாரத்தில் அந்த வேலையை செஞ்சவே ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறேன். இப்போ போடுவாங்களா நீங்கள் அந்த வேலையை? நான் கேட்குறேன், போட மாட்டதில்ல. இப்போ சிறுபான்மையின மக்களை சேர்ந்த நபர்னால ஏதாவது சலுகை தாங்க போட முடியும்? இந்த கேவலமான புத்தியையும் அரசியலும் செய்யறவன் பத்திரிக்கை தான் சொல்கிறேன். இன்னைக்கு நீ போட முடியாதுல. அவர் பட்டியல் அந்த கேவலமான வேலையை பார்த்தவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் போட முடியாது. அந்த கேவலமான வேலை பார்த்தவன் ஒரு சர்ச்சுக்கு ரெகுலராக போறவன் போட முடியாது. அப்ப இந்த வேலை நீ எப்பயும் போடக்கூடாது. பாதிக்கப்படணும் போடுறா, எப்படி ஜாதி இடம் தர்ற? இது இந்த விவகாரம் சொல்ல, பொதுவாகவே மீடியா ஃபுல்லா சொல்றேன், புத்தி கட்டு போய் தான் செய்யறானுங்க. அது உச்சகட்டத்துக்கு போய் என்ன பண்றாங்க, இந்த சமூகத்துல எதை எப்படி திரிக்கலாம் அப்படி தெரிய ஒரு கும்பலுக்கு
கடைசியா எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னா இவனுக்கு செய்தி இவனுக்கு தெரியாது, எந்த செய்தியை போடணும், எந்த செய்தியை எப்படி நடத்தணும், எந்த செய்தியை எப்படி கடத்தணுன்ற விஷயத்துல இவங்க சொல்லிதான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 18 வயசு பொண்ணுடைய ஒரு பாலியல் சீன்ல சம்பந்தமா புகைப்படம் போடக்கூடாது, பெண்ணுடைய பேரே போடக்கூடாது, மாற்றி தான் போடணும், அதோட விவரங்கள் வெளியிடக்கூடாதுன்னு தெரியும். அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு பரபரப்பு செய்தி போடுறான்னா இவனுக்கு நோக்கம் இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா. இப்போ இந்த சம்பவத்துல அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி செயல்படணும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேட்குறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி இன்னமும் பாதுகாப்பற்ற தன்மை தான். உதாரணத்துக்கு நானே கண்ணால பார்த்துருக்கேன். அங்கே சுற்றி இருக்கிற வால் எல்லா இடத்துலையுமே நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஒரு 3-4 பேர் யாருன்னா உள்ள போகலாம். அதில் திறந்த வீட்டில் நாய் நுழைய மாதிரி அது நுழையலாம். அது அப்படிதான் இருக்குது அந்த கேம்பஸ். அது நேற்று வரைக்கும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு உட்காந்து அமைச்சர் புதரை ஃபுல்லாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பதில்னு பேசியிருக்காங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நாய் திறந்தோம்னா உள்ள எல்லாம் நுழையிறானே, அதுக்கு ஏதாவது வருத்தப்படுறியா? அது மட்டும் கிடையாது, ஊருக்குள்ள எல்லா இடங்களும் அப்படி கிடக்குது. எல்லா இடத்துலையும் இந்த சேட்டை இருக்குது. ஞானசேகரன்றவன் ஒருத்தன் கிடையாது. ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஞானசேகரன் வெவ்வேறு இடத்துல தீரான். இந்த பீச்சுக்குள்ள போங்க, போலீஸே ஞானசேகரன் தீரான். கண்டிப்பாக எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த பீச் மெரினா பீச் பக்கம் போகும்போது நான் கடந்து போயிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே பேட்ரல்ன்ற பேரில் வந்து ஒருத்தன் வரான். வந்துட்டு அந்த பையன்கிட்ட ஏதோ பேசுகிறான். நான் வண்டி நிறுத்திட்டு பார்க்குறேன். பேசிகிட்டே இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறான், அவனை அடிக்கிறான் அந்த பையனை. இவன் திருப்பி அந்த பையனை அடிக்கிறான். அடித்த உடனே இவன் ஃபோன் பண்ணுறான். அதே யூனிஃபார்ம் போட்டு ஒரு 3-4 பேர் வந்து அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அந்த பொண்ணு அழுகுது. நான் உடனே அங்கேருந்து வண்டியை விட்டுட்டு கிட்ட போயிட்டு நான் கேட்குறேன், ஏன்பா அடிக்கிறேன்னு. நான் போலீஸு. ஆனால் அவன் போலீஸ் கிடையாது. அந்த கடல் கிட்ட போகக்கூடாது, நண்பர்கள் அந்த மாதிரி. அந்த பொண்ணு அழுகுது, விடவே மாட்டான். விடாம போட்டு பரவாயில்ல சொல்றேன். இது அடிப்பாங்க ஒரு பக்கெட்டு, இன்னொரு போட்டு மிரட்டி காசு பறிப்பாங்க. இதெல்லாம் காவல்துறை பண்ணுவானுங்க. இதெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறீங்க, கடந்த 15 வருஷமா வச்சிருக்கானுங்க. நீங்க ஒரு ஞானசேகரெல்லாம் கிடையவே கிடையாது. ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஞானசேகர் தீராங்க. நான் உறுதியா சொல்றேன். அதுவும் மெரினால ஈஸியா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க ஈஸியா விடுங்க, எல்லா பார்க்லயும் பார்க்கலாம். இவங்க எல்லா இடத்தும் சுத்தி தீருவானுங்க. சுத்தி தெரிஞ்சு காசு பறிக்கிறது நீங்க வேற. ஏன்னா இந்த வயசு பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தை எதிர்கொள்றதுக்கு பயப்படுவானுங்க. அப்ப இவன் மிரட்டி காசு பறிக்க தெரியும்னு முதல் கண்டுபிடிச்சதே காவல்துறை தான். அதை பார்த்தா ஞானசேகர் கத்துருப்பாரு. எனவே இந்த ஞானசேகருக்கு குருவா யாரு போனா காவல்துறை தான். எனவே இந்த விவகாரம் ஏதோ ஒரு பொண்ணோட விவகாரம் மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த விவகாரம் நடக்குது. ஒட்டுமொத்தமா அந்த பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, சமூகத்தை திருத்தி அமைக்கணும்னா இதுக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு கவனம் தேவை, கவன ஈர்ப்பு தேவை, அது மீது நடவடிக்கைன்னு ஒண்ணு தேவை. பொது இடங்கள் ஆரம்பிச்சு எல்லா இடங்களையும். பெற்றோர் சார்பா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு படிக்க அனுப்புறாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ அனுப்பும்போது அவங்க வந்து இந்த மாதிரி நடந்து கொள்றது அவங்க பார்வையில கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கும். ஏங்க நான் என்ன சொல்றீங்க இல்லைங்க, ஒரு இயற்கைக்கு நேர்மாறா நம்ம பேசக்கூடாது, ஒரு யதார்த்தத்தை பேசணும். யதார்த்தம் என்ன? ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சின்றது. உயிர்களுடைய ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியை 2 தான் தேடுது. ஒன்று இறை தேடல், இன்னொன்று இணை தேடல். இதில் தான் பரிணாம வளர்ச்சி அடையுது. அப்படின்னு போது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு பெண் ஒரு ஆண் மீதோ, ஒரு ஆண் ஒரு பெண் மீதோ காதல் வயப்படுறதுன்றது ஒரு இயற்கையான விஷயம். அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க, மற்ற விஷயங்கள் வச்சுக்கவே அது ஒரு எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொல்லலாம். அது நாகரிகமற்ற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உட்காந்து பேசவே கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அருவருக்கத்தக்க விஷயம் சொல்றேன். இதெல்லாம் நியாயமே கிடையாது. இது நம்ம எதிர்பார்க்கவே தப்பு. இது ஒரு பாடவர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காந்துட்டு. பெண்கள்லாம் படிக்க போன இடத்துல என்ன செய்யணும் தெரியுமா, எது பண்ணணும் தெரியுமா? இதை பாருங்க, ஓரளவுக்கு தான் நம்மளால புத்திமதி சொல்ல முடியும் பெற்றோர்களால். அதுக்கு மேலேன்றது அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒருவேளை தவறு நடந்துச்சுன்னா அது தவறுன்னு அந்த குழந்தைக்கு புரியணும். செய்யற விஷயம் தப்புன்னு அந்த குழந்தைக்கு புரியணும். அவ்வளவுதான் புரிய வைக்க முடியும். ஒட்டு மொத்தமா அந்த ஏஜ்ல இருக்க குழந்தைகள்லாம் செய்யறதுலாம் இல்லையா, இப்படி போயிருச்சு அப்படி போயிடுச்சுன்னு பொத்தாம் பொதுவாக பேசுறது வீண். அந்த குழந்தைகளுக்கு அந்த இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான சக்தி தான் நம்ம கொடுக்கணும் எப்பவுமே. ஏன்னா நீங்களோ நானோ எல்லா பேருமே அந்த காலகட்டத்தில் ஒரு அசிங்கத்தை கடந்து தான் வந்திருப்போம். வெவ்வேறு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு அசிங்கம் நடந்திருக்கும். அது கடந்து வர்றதுக்கான முயற்சி இருப்போம். கடந்து வந்தாதான் வெற்றி. கரெக்டா? சமூகத்தில் பிழைத்தி வாழக்கூடிய தன்மைன்றது அதுதான். இப்ப அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டம் எது அப்படின்னா, இதுதானே ஒழிய நீ ஏன் அங்கேயே உட்கார்ற, அங்கேயே பேசுற, இதையெல்லாம் உட்காந்து ஒரு பொது சமூகம் உட்காந்து பேசியிருக்குன்றது என்னை கேட்டால் நியாயம் கிடையாது. புத்துமதியெல்லாம் அவங்க சொல்லலாம். ஆனால் புத்துமதிக்கு மேலே குழந்தைகள் 4 விஷயம் படிக்குது, உலகம் முழுவதும் பார்க்குறாங்க, நகர்றாங்க. நாம் என்ன செய்ய முடியும் ஒரு பெற்றோரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தவறு நடக்கும்போது தப்பு சொல்ல முடியும். தவறு நடந்துச்சுன்னா அப்படி கை கழுவி விட முடியாது. அதை திருத்தி அதுக்கு உறுதுணையாக நின்று அது வெளியே கொண்டு வரணும். என் தந்தை அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நீ தப்பு செஞ்சா உடனே நிற்பேன், ஆனால் நீ தப்பு செஞ்சேன்னு சொல்லுவேன். நீ தப்பு செஞ்ச அதாவது மீண்டு வர்றதுக்கு வெளியே வா, அதுக்காக முயற்சி பண்ண முடியும். ஆனால் நீ தப்பு செஞ்சேன்றதை உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான குணம். தப்பு செஞ்சுட்டா கை கழுவ முடியாது.
நான் தான் சொன்னேன், அப்போ எனக்கு அடிச்சுக்க முடியாது. சொல்லியும் தப்பு நடந்துச்சு வச்சுக்கவேன், அந்த இடத்துல தப்பு செஞ்சேன்னு சொல்லி அதை திருத்தி அந்த குழந்தையோட நின்று மேலே கொண்டு வரணும். அப்படி விட முடியுமா? முடியாது. எனவே சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. உடனே எல்லா குறையும் கொண்டு போய் அது மேலே கொட்டுறதுன்றது நியாயமான பார்வையே கிடையாது. அது மீண்டு வரக்கான வேலை பார்க்க முடியுமே தவிர்த்துட்டு உட்காந்துட்டு விதிகள் எழுதி இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இதெல்லாம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நீனும் இல்லை நானும் இல்லை, பின் எப்படி சமூகம் இருக்கும்? அப்போ ஞானசேகரன் பார்வையில் அவ செஞ்சது மகா தவறு தான். ஆனால் இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் நம்ம வந்து தவறு, அந்த நேரத்தில் அங்கே போகிறது தவறு அப்படின்றது நம்ம சொல்லணும்ல. இதை பாருங்க, நான் அகேன்னு சொல்கிறேன், அந்த பெண் அங்கே போகிறது தப்புன்னு எந்த சட்டமும் சொல்லவே கிடையாதுங்க. எந்த பொண்ணுமே பத்திரிக்கை போகக்கூடாது எந்த சட்டமும் கிடையாதுங்க. எல்லா பேரும் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரலாம் இல்லையா? இதெல்லாம் பேச்செல்லாம் இந்த பேச்செல்லாம் ஆகிற கதையே கிடையாது. நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஒரு பொது இடத்துல எப்படியா நடந்துக்கணும், எதை தாண்டக்கூடாது, இந்த அளவுக்கு வேணா பேசலாமே ஒழிய ஏன் போன உன் புத்தி என்ன இது பேசி தெரிஞ்சு வச்சுக்கவேன் இன்னும் நம்ம ரொம்ப கேவலமா பின்காலத்தில் இருக்கணும்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் 2024 வந்துட்டோம், படிச்சு ஒரு சமூகம் முன்னேறிட்டோம், அதுக்கேற்ற கொஞ்சம் முதிர்ச்சியோட பேசுறது நியாயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரிக்கை ஏன் போனேன்னு கேட்கறது அநாகரிகம், தேவையில்லாத வேலை. நமக்கு தேவை என்ன? அடுத்த வாழ்க்கைக்குள்ள எவன் எங்கெங்க போறான்னு கேட்கறது உங்க வேலை, என் வேலை, யாரோட வேலையும் கிடையாது. அது அவங்க பெற்றோர் பேசட்டும், அது அந்த குழந்தை பேசட்டும், அந்த குழந்தை யோசிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒரு விவகாரம் நடந்திருக்கு, அந்த விவகாரத்துல கவனம் செலுத்துறா. அந்த மிருகத்தை வேட்டையாடுற வழிபடுறா. ஞானசேகரன் உள்ள பூந்திருக்கல, அவனை வேட்டையாடுற வழிபடுறா. ஊருக்கு ஏகப்பட்ட ஞானசேகரக்கல, அவனை எப்படி கண்டுபிடிக்கணும் வழிபடுறா. ஒரு சமூகத்தை எப்படி கட்டமைக்கணும் வழிபடுறா. ஒரு சமூகம் பொது வழியில எப்படி இருக்கணும்னு ஒரு கட்டமைக்கப்படணும். பொது வழியில் இந்த அளவுக்கு ஒரு மிருகத்தை நடமாட விட்டுருக்கோமே, அதை நினைச்சு வருத்தப்படணும். அதை விட்டுட்டு அவனுக்கு ஈக்குவலாக அந்த பெண்ணையும் நம்ம பேசுற நியாயம். அந்த பையன் பண்ண தப்பு, அந்த ஞானசேகரன் பண்ண தப்பு, அந்த குழந்தைய நம்ம கண்டிக்கணும். அப்படின்னா ரெண்டு ஈக்குவலாக வைக்கிறீங்க, அநியாயமா இல்லை உங்களுக்கு? இவனே அதையும் ஈக்குவலாக வைக்க முடியுமா? தப்பு. இந்த கேள்வியில் நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலாக கொண்டு போகிறது தப்பு. நான் சொல்கிறேன், இந்த குழந்தைக்கும் நீங்கள் பாடம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில தெரியாம பாரு, அது வீண் வேலை. எனவே இந்த விவகாரத்தில் பெற்றோருக்கு பதில் சொல்லட்டும். நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவேன், எல்லா தவறுகளும் எல்லா பேரும் பண்ணி நகர்ந்து வராங்க. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறீங்க, மேரி குயிரி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுலையுமே நோபல் அடித்த ஒரே ஆள், ஒரே பெண்மணி கிடையாது, ஒரே ஆள். அதில் தான் ரெண்டுலேயும் நோபல் அடித்தாங்க. ஆனால் அந்த பெண்ணை பற்றி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட விஷயம் தெரியுமா? அதாவது அவங்க நோபல் அடிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவங்களுடைய கல்லூரி வளாகமும் அவங்கள பற்றி பேசினாங்கன்னா, அவங்க வந்து நிறையா பேரோட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, நிறையா பேரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஆனால் அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஒரு 3-4 ஸ்டூடெண்டோடய அவங்க ரிலேஷனில் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை அவங்க திருத்தி ஒரு வருஷத்துல நோபல் அடிக்கிறாங்க. இப்போ அந்த நோபல் பேசப்படுதா, அவங்களுடைய தவறு பேசப்படுதா? எல்லா பேரும் ஒரு தப்பை செய்கிறோம், அந்த தப்பு கடந்து வரதுக்கான வழி பார்க்கணும். அதுக்காக தப்பு ரைட் நம்ம சொல்ல வரல, தப்பு தான், தப்புன்னு புரியுதுல, அது திருத்திக்கும். இவ்வளோ சொல்ல முடியும். சமூகம் தப்பு செஞ்சுட்டே இல்லை அப்படின்னு குத்திக்கிட்டே இருக்க முடியாது. அதே வேலையாகவே தெரியக்கூடாது. சமூகம் இதே படித்து வச்சுக்கவேன், சமூகத்துக்கு பார்வையில் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது நடந்துருச்சா திருத்திட்டு அடுத்த நிமிஷத்தை நகர்ற வழிப்பாரு. இதுதான் சரி. நான் ஐன்ஸ்டீனே சொல்கிறேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் படிக்கும் போதே அவர் லவ் பண்ணக்கூடிய பொண்ணோட அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பின்னாடி எங்கேயோ கொண்டு போட்டுருவாங்க ஆஸ்பத்திரியில். அது பின்னாடி பார்க்கவே இல்லை. பின்னாடி அவர் மேரேஜ் ஆகி குமாஸ்தா வேலை பார்த்து திடீர்னு ஒரு 3 பேப்பரை போட்டு சர்வதேச அளவு ஒரு பெரும் விஞ்ஞானியாக மாறுவாப்புல. அந்த காலகட்டத்தில் அவங்க தப்பு இல்லை, அவங்க அந்த காலகட்டத்தில் அவங்கள அசிங்கமாக பேசாத இடமே கிடையாது. இவங்களாம் சாதிச்சு வெளியே வரவே இல்லையா? இந்த மாதிரி எல்லாரும் வாழ்க்கையை எடுத்து நீங்கள் படித்து வச்சுக்கவே அவங்களோட இன்னொரு பரிணாமம் ஒன்று தெரியும். அதில் என்ன தெரியும்னா, அவங்க அந்த அசிங்கத்தை கடந்து வந்திருப்பாங்கன்னு தெரியும். அந்த தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும். அதாவது ஒரு தவறு நடக்குன்னா அதை கடந்து வர்றதுக்கும் தெரியணும், தவறு நடந்துருச்சுன்ற புரிதலும் வேணும். இதுதான் சமூகத்தில் உருவாக்க நம்ம அவசியமே ஒழிய, சமூகமும் இந்த பொறுப்போடு இருக்கணும், பெற்றோர் இந்த பொறுப்போடு இருக்கணும். அதை விட்டுட்டு செஞ்சுட்டு குத்திக்கிட்டே இருக்கு பாரு, அதோட முட்டாள்தான் எதுவுமே கிடையாது. இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீகா பெரியாரிஸ்ட் இவங்க பேசுகிற பேச்சு இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும். பெண் விடுதலை, பெண் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியாக பேசுவாங்க. அவங்க அத்தனை பேரை இப்போ மாறி வேற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, போகலாமா 10:30 மணிக்கு, அதுவும் வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து போகலாமா? அவங்க உண்மையாகவே அந்த ஐடியெலாம் போய் பார்த்தா அவங்க தான் இருக்காங்க. ஆனால் பேசுகிற விஷயம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதான் இவங்களுக்கு இப்போ திமுகவுக்கு கிடப்பிறக்கூடாது, அப்போ எல்லா பிரச்சனையும் அந்த பொண்ணு மேலே திருப்பிடுவான். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அருவருப்பான புத்தியோட அலையிற சாக்கடையில் இருக்கிற இருக்குதுமா, அந்த வாழ்க்கையோட வாழ்க்கையோட பெற்றா இருக்கும். நீ என்ன பண்ணி தெரியுவ? எனக்கு தெரிஞ்சு திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு புது வார்த்தையை உருவாக்கின இவங்க தான். அந்த அளவுக்கு கேவலப்பட்டவங்க இவங்க. அந்த அளவுக்கு கேவலப்பட்ட இந்த கும்பல் ஊர்ல எவனுக்கும் அறிவுரை சொல்லி ஏத்தாலே கிடையாது. என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாமியார் சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது, அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு நடிகோட இருந்தாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வருது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, 2 அடல்ட் என்ன செய்யறான்னு உனக்கு என்னடா விளங்கிடுச்சு.
அவர் சாமியார்லன்றாங்க. சாமியார் நீ என்ன போனே கேட்டாங்க. அவரை அவனை பிடிச்சி இழுத்தாரு. இதுதான் நீதிமன்றம் கேட்குறது. எந்த சட்டம் சொல்லுச்சு? நீ போயிட்டு 2 அடல்ட் என்ன செய்ய, நீ என்ன சொல்றது? 2 அடல்ட் உட்காந்து பேசுறாங்க, 2 அடல்ட் உட்காந்து ஒரு 10:30 மணிக்கு பேசுறான்னு வச்சுக்கோங்க, அதை தப்பா உருவகப்படுத்தி அந்த பெண் மட்டுமே தப்புன்னு மாத்துறதுக்கு பாருங்க இவங்க அரசியல் பிளப்புக்காக பண்றாங்க. பெரியாரிஸ்டோட ஒரு ஒஸ்ட், அதாவது கேவலத்திலையும் கேவலம் எவனவே பார்க்க முடியாது. இவங்க எல்லா பேரும் திரியிறதே திருமணம் கலந்த உறவுக்கு தீராங்க. அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள அடுத்த புத்திமதி சொல்றாங்க. யாருக்கு? இந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு ஈவே ராமசாமிக்கே குணம் கிடையாது, அந்த ஆளுக்கே கிடையாது. இவங்களுக்கு என்ன இருக்கு? பதிவோட இறுதியா இந்த விஷயத்துல வேற என்ன பேசலாம்? இந்த பதிவோட இறுதியாக நம்ம சொல்ல இந்த விவகாரத்தை பத்தி நான் சொல்றேன் என்னன்னா, நீதிமன்றம் கண்டிக்கிற அளவுக்கு இந்த தமிழக அரசு செயல்பாடு இழிவானது. இனி அதை திருத்ததுக்கு அவங்க முயற்சி எடுக்கணும். இந்த வழக்குல கொஞ்சம் கூடுதல், இந்த வழக்கு மட்டும் கிடையாது, கூடுதல் பொறுப்பு தேவை. இது ஒரு வழக்கு அல்ல, ஏகப்பட்ட வழக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், ஞானசேகரன்ற ஒருத்தன் கிடையாது, அவனுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. அந்த சாரி யாருன்னு தேடணும். இவங்க அதுக்கும் பதில் சொல்லி ஆகும். எல்லாத்தையும் இல்லைன்னு ஒட்டுமொத்தம் பூசி முழுகிற வேலைலாம் தேவையில்லாது. இதை விட ரொம்ப முக்கியம், அந்த வளாகத்தில் இது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு. ஞானசேகரன் ஒரு நேர செயலை முன்பே செஞ்சிருப்பேன். அப்போ அவனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு? இதையெல்லாம் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. இது ஒரே ஒரு வழக்கு கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், அவன் ஏரியாவில் அவனை போய் கேட்டு பாருங்க, திமுகவுடைய தீவிர ஆதரவாளர், அவர் பெரிய கையான் திமுகவில். அதெல்லாம் இடுப்புகள் இருக்கு, நைட் எவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அதில் 3 மனைவி வச்சுக்கிட்டு இடுப்புகள் இருக்கு சுற்றி செஞ்சிருக்கேன். அப்போ இதில் எல்லா விசாரணையுமே மேற்கொள்ளணும். இவன் பின்னாடி எந்த அமைச்சர் இருக்கா, யாரோட தொடர்பில் இருக்கா, எந்த சார் பின்னாடி இருக்கா, இவன் போறாளையா, இவன் வெறும் இதுக்காக மட்டும் போறானா, மிரட்டி காசு பிடிக்க பார்க்குறானா, இதை மிரட்டுறாளையா, இந்த மாதிரி வீடியோ யார் யாரெல்லாம் எடுத்து அனுப்பி வச்சிருக்கான், அவன் சேவ் பண்ணி வச்சிருக்கான், இதை தேடுங்கடா. எஃப்ஐஆரை 14 பேர் டவுன் பண்ணிட்டாங்க, அவங்க நம்பர்ல என்கிட்ட இருக்குது. இதுவே தேவை. பப்ளிக்காக இருந்து பக்கம் செய்வேன். இதை விட ரொம்ப முக்கியம் யாரு? அந்த ஞானசேகரோட எவனோட தொடர்பு வைக்கான், அதை தேடுங்க. ஆனால் எஃப்ஐஆர் டெவலப் பண்ணாங்களே, நீ பப்ளிக் ஆக்கி விட்டு டெவலப் பண்ண தேடி இருக்கின்ற, பப்ளிக்காக இருக்க விஷயத்தை டெவலப் பண்ண செய்வாங்க. இது ஒரு விஷயமா அவங்களாம் தேடுறான். நீ எதில் கவனம் செலுத்துற? ஞானசேகரனை புடுறா, போய் ஞானசேகரனை பிடிச்சி பின்னாடி கேம்பரு அவனால புடுறா. எனவே இந்த ஞானசேகரன் விவகாரம் உண்மையிலே பூதாகரமான விவகாரம். இது ஒரு தப்பு சம்பந்தப்பட்ட கிடையாது. ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி, அது திமுக அரசியல் கட்சி தயவோட ஒரு கும்பல் செஞ்சிருக்க அட்டூழியம். எனவே இது ஒட்டுமொத்தமாக சிபிஐக்கு மாற்றி விடுறதும் நல்லது. இதுக்கப்புறமும் தமிழக அரசு விசாரிச்சு வச்சுக்கவே, கேவலத்தையும் கேவலமாக கொண்டு விட்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி கேவலமாக நடத்திருக்காங்க வச்சுக்கவே, இது இன்னும் கேவலமாக விசாரிப்பானுங்க. இது தமிழக அரசு விசாரிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. வணக்கம் ஜி. நன்றி.